பரிசுத்த உன்னத திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த 3வது மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்து, அதாவது யெகோவா நித்திய கன்மலையாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார், நம்மோடு வருகிறார். நம்முடைய வாழ்க்கை என்னும் பாதையிலே கூடவே ஒரு கன்மலை வந்து கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு நிரூபிக்கும்படி இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு நல் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த நல்ல வார்த்தையை எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லாம முதல்ல எப்படி சொல்லுகிறார் என்றால், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்க. அந்த வனாந்தர பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போன பொழுது கூட ஒரு கன்மலை வருகிறதை அறியாமல் இருந்தார்கள், நம்பாமல் இருந்தார்கள், விசுவாசம் இல்லாமல் இருந்தார்கள். அந்த கன்மலை தான் அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு வர போகிறது. அந்த கன்மலை வேற யாருமல்ல, கிறிஸ்து என்பதை அறியாமல் இருந்தார்கள். தேவன் கூட வருகிறார் என்பதை அந்த வனாந்தர பாதையிலே அறியாமல், புரியாமல், தெரியாமல் இருந்தார்கள். அதே போலதான் இன்றைக்கும் தேவ ஜனங்கள், உன் வாழ்க்கை என்னும் பாதையிலே ஒரு கன்மலை வந்து கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்காம, அதை காணாம, அதை குறித்து சிந்திக்காம இருக்கிறாங்க. கவனிங்க தேவ ஜனமே, உங்களோடு ஒரு மலை, அல்லேலூயா, யாரும் பேர்க்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு மலை, கன்மலை உங்களோடு, கன்மலையாகிய கிறிஸ்து உங்களோடு வருகிறார். உன் பாதையிலே கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. உன் குடும்பத்தோடு அவரும் ஒரு நபராய் வந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட போன அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று கொரிந்தியர்ல வாசிக்கிறோமோ, அதே போல கிறிஸ்து இயேசு உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் உன் கூடவே இருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்கும்படி, உன் தாகத்தை தீர்க்கும்படி, உன் சூழ்நிலைகளை மாற்றும்படி, பக்கபலமாய் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று சொல்லும்படி உன் கூடவே எல்லா பாதைகளிலும் அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போய் பாளையம் இறங்குகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் அவரும் கூடவே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அந்த கன்மலையை குறித்து, அந்த கன்மலை என்னெல்லாம் செய்ய போகிறது என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை முதல்ல நான் ஆதாரமாய் வைக்கிறேன். எடுத்தவங்க வசனத்தை மாத்திரம் டக்கு 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 டக்குன்னு வாசிக்கணும். ஒரு 7-8 வசனத்தை சொல்லுவேன். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அந்த கன்மலை என்னவா இருக்கிறது என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. முதல்ல அந்த கன்மலை பெலனாகிய கன்மலை. அல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற கன்மலை. ஏசாயா 17:10 வாசிப்போம். பலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய், ஆதலால். போதும். உன் பலனாகிய கன்மலையை நீ என்ன பண்ணக்கூடாது? நினைக்காம இருக்கக்கூடாது, மறக்க கூடாது. உன் பலன் யாருன்னா உன்னோடு கூட இருக்கிற கன்மலை உனக்கு பலனாயிருக்கிறார். நீ வண்டி ஓட்டிட்டு போகும்போது, வரும்போது, வீட்டில் பண்ணும்போது, இருக்கும்போது, இல்லை வெளியே எங்கேயா போகும்போது, வேலை மேலே இருக்கும் பொழுது, எல்லா பகுதியிலும் உன் பலனாகிய கன்மலை உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிற, பஸ்ஸில் இல்லை வாகனத்தில் வண்டியில் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்குன்னா உன் கூடவே ஒரு கன்மலை வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு எண்ணமும் சிந்தையும் உனக்குள்ளே எப்பவும் இருக்கணும். அந்த கன்மலை யார் என்றால் உன் பலனாகிய கன்மலை. அடுத்து உபாகமம் 32:15 வாசிக்கிறோம். ரட்சிப்பின் கன்மலை. நம்மை ரட்சிக்க எப்பொழுதும் நம் பக்கத்திலேயே நம் கூடவே இருக்கிற கன்மலை. உபாகமம் 32:15 வாசிங்க. நான் சொன்ன அந்த
வேட மாத்திரம் உள்ள இருக்கிறது. தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணக்கூடாது. உன்னை ரட்சித்த கண்மலை உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது ரட்சிப்பின் கண்மலை. அதான் 2 சாமுவேல் 23:47 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கண்மலை என்ன கொடுக்கிறது? அந்த கண்மலை என்னவென்றால் நிறைய காரியம், நான் இப்போ ஒரு 5-6 வசனத்தை சொல்லுகிறேன். கண்மலை நிழலாய் இருக்கிறது. அந்த கண்மலை பெருநிழலாய் இருந்தது. ஏசாயா 32:2 வாசிங்க. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர் கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். பெரும் கண்மலையின் நிழலாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இந்த வெயில் காலத்துக்கு கண்மலை கூட வரும், நிழலாய் இருக்கும்படி. நிழல் என்பது ஒரு பெரிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம், கிருபை. என்னவென்றால் உஷ்ணத்திலிருந்து தப்பும்படி நிழல். அது மட்டுமல்ல, நம்மை காக்கிற நிழல். நாமத்தில் வாசிக்கிறோம், அங்கே இஸ்ரவேல் புத்திரர்கள் போய் வேவு பார்க்கும் பொழுது வந்து சொல்றாங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. உன்னதமானவரின் மழையில் இருக்கிறான், அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழல் என்பது சர்வ வல்லவருடைய ஒரு சமூகம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கண்மலை நிழலா இருக்கிறது. உபாகமம் 32:18 வாசிக்கிறோம், உன்னை ஜெனிப்பித்த கண்மலை, உன்னை பிறப்பித்த கண்மலை என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை. உபாகமம் 32:18. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை. போதும். உன்னை ஜெனிப்பித்த கண்மலை. அடுத்து இந்த கண்மலை என்னெல்லாம் கொடுக்குது நம்முடைய வாழ்க்கையில என்றதை பார்க்கிறோம். கண்மலை தேனை கொடுக்கிறது. சங்கீதம் 81:16 வாசிங்க. கண்மலை தேனினால உன்னை திருப்தி ஆக்கும் என்றிருக்கும். சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். எதில் திருப்தியாக்குவாரு? ஏன் இந்த கண்மலை? முதல்ல புரிஞ்சுக்க, நான் ஒரு சில வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதாரமா உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். இந்த கண்மலை என்னெல்லாம் கொடுத்துருக்குன்றது உங்களுக்கு தெரியல. உங்க வாழ்க்கையில ஸ்வீட்டை போல வருது பாருங்க காரியம், தேனை போல, தேன் மாதிரி இருக்குன்றாங்களே, அதெல்லாம் எப்படி வந்ததுன்னா உன்னோடு கூட வருகிற அந்த கண்மலை கொடுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேன் தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் உன்னை திருப்தியாக்க. அப்ப இந்த கண்மலை ஏன் உன் கூட வருதுன்னா, உனக்கு தேன் மாதிரி வாழ்க்கையில காரியங்களை கொடுக்கும்படி அந்த தேனை கொடுத்தது. ரெண்டாவது என்ன கொடுக்கிறதுனா, யோபு 29:6 எண்ணெயை கொடுக்கிறது கண்மலை. அதுக்கு தான் உன் கூட வருது. ஏன் கூட வருதுன்னா, தேனை கொடுக்கும்படி, நிழலா இருக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி. அடுத்து யோபு 29:6 வாசிங்க. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. போதும். கண்மலையிலிருந்து யாருக்காக? யோபுக்கு மாத்திரமல்ல, யோபை ஆராதித்த அதே தேவனை நாம் ஆராதிக்கிறபடியால் அந்த கண்மலை உன்னோடு கூட வருகிறபடியால் அது உனக்கு எண்ணெயை கொண்டு வரும். அந்த கண்மலை என்ன கொண்டு வரும் என்றால், உன் வாழ்க்கையில எதற்கு அந்த கண்மலை என்றால் அது எண்ணெயை கொண்டு வரும்படி. ஒரு சில வசனங்களை நான் சொல்லிட்டு செய்திக்குள்ள போகிறேன், சீக்கிரமா முடிக்கிறேன். வெயில் முடியல தான், என்ன பண்றது, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமா கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா. இப்பதான் வாசிச்சோம், நிழலா வருகிற கண்மலை, நிழலை போல இருக்கிற நல்ல இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். அடுத்து கண்மலை எண்ணெயை கொடுத்தது, கண்மலை தேனை கொடுத்தது. அதான் வாசிச்சோம். சங்கீதம் 81:16, உபாகமம் 32:13. அடுத்து பெலனாகிய கண்மலை, ஏசாயா 17:10 வாசிச்சிட்டோம். ரட்சிப்பின் கண்மலை, உபாகமம் 32:5 வாசிச்சோம்.
பெரும் கண்மலையின் நிழல். ஏசாயா 32:2 வாசிச்சோம். உன்னை ஜனிப்பித்த கண்மலை. உபாகமம் 32:18 வாசித்தோம். அடுத்து மிக முக்கியமா இன்னொரு கண்மலை இருக்கிறது. சங்கீதம் 40:2 வாசிப்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. காலை எங்க தூக்கி நிறுத்தினாரு? ஏன் கண்மலையின் மேல் நிறுத்தினாரு? வாசிங்க முதல்ல இருந்து அந்த வசனத்தை. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. ஏன் அந்த கண்மலை உனக்கு வேணும்? ஏன் அந்த கண்மலை உன் கூட வரணும்? ஏன் அந்த கண்மலை உன் கூடவே இருக்க வேண்டும் என்றால், உளையான சேற்றிலிருந்து பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி அந்த கண்மலையின் மேல உன் காலை வச்சுக்கணும். அதிலிருந்து எடுத்து உன் கால்கள் அதிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு கண்மலையின் மேல நிறுத்தப்படணும். அதுக்கு தான் அந்த கண்மலை கூடவே வருது. எப்போ குழியில சிக்கி கொள்ற, பாரு நான் கண்மலையை போல இருக்கிறேன், ஏன் மேல வச்சு நடந்துக்கோ அப்படி என்று சொல்லி அந்த கண்மலை கூட வருது. அதுக்கு தான் அந்த கண்மலை. கர்த்தர் அதுக்கு தான் வாக்கு பண்ணி இருக்கிறார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அந்த சேத்துல இருக்கிற கால் இப்போ கண்மலையின் மேல இருக்கு. சேத்துல சிக்கி கொண்ட, குழியில மாட்டிக்கொண்ட, குழியில தத்தளித்த அந்த காலு இப்ப கண்மலையின் மேல இருக்கு. அல்லேலூயா. எதுக்கு உனக்கு கண்மலை? ஏன் அந்த கண்மலை உன் கூடவே வருது? எதுக்கு வரணும்? இதுக்கு தான் வருது. உனக்கு தேனை கொடுக்கும்படி, அல்லேலூயா, உனக்கு எண்ணெயை கொடுக்கும்படி, உனக்கு நிழலாக இருக்கும்படி, உனக்கு பலனாக இருக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி. அல்லேலூயா. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த கண்மலையை குறித்து. கண்மலை எதுக்கு கூட வருதுன்னா, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நீ ஏறி அந்த கண்மலையில வந்து நின்று கொள்ளும்படி, உனக்கு ஒரு இடம் உண்டாகும்படி. உனக்கு ஒரு இடம் இருக்கு, சேரு உன் இடம் இல்லை, படுகுழி உன் இடம் இல்லை. இதை பாரு, கண்மலை நான் கூடவே வரேன், நீ இது மேல வந்து நின்னுக்கோ என்று சொல்வதற்கு தான் உன் வாழ்க்கை என்னும் பாதையில அந்த கண்மலை வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கண்மலை காணான் போய் சேரும் வரை வந்தது. நாமும் நித்தியத்துக்கு போய் சேரும் வரை நம்மோடு கூடவே வருகிற கண்மலை அந்த கிறிஸ்து. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கண்மலை கூட வருதுங்க. ஒரு கண்மலை இருக்கிறது. அதுதான் வாசிக்க போகிறோம். வாசிங்க 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். என்ன பானம் அது? என்ன பானம்? மதுபானம் கிடையாது. இந்த பானம், அந்த பானம், சோமபானம், இதெல்லாம் கிடையாது. என்ன பானம் அது? ஞானபானம். ஞானனாலுமே இயேசு தான். ஆமென் சொல்லுங்க. அவர் ஒருவரே ஞானம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் தான் இயேசு. ஞானம் என்றால் வேத சத்தியங்கள். உனக்கு புத்தி, அறிவு, ஞானம் முதல் எது உன் வாழ்க்கையில கொண்டு வருதுன்னா வேதத்தின் மூலமா தான் அது கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஞான பானத்தை குடித்தார்கள். அது அன்றைய பார்வைக்கு வெறும் தண்ணீர். புதிய ஏற்பாட்டின்படி அது என்ன பானம் என்றால் ஞான பானம். ஞானம் அடையும்படி. பைத்தியக்காரனா சுத்தாதரா, கண்மலை உன் கூடவே வருது என்று தெளிவுபடுத்தும்படி ஞான பானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உன் கூட ஒரு கண்மலை வருதுன்ற ஞானம் உனக்கு வேணும் என்று சொல்லி அதுக்கு தான் ஞான பானத்தை கொடுத்தா. அவங்க குடிச்ச தண்ணி என்னது? ஞானபானம். ஞானம்னா என்ன? அறிவு பானம்.
அறிவில்லாதவங்களுக்கு அறிவு பானத்தை கொடுத்தார். எத்தனை பேருக்கு வேணும் அது? எல்லாருக்கும் வேணும் தான் இல்ல, எல்லாருக்கும் வேணும் அந்த அறிவு பானம், ஞான பானம் வேணும். ஞான அவங்க சாப்பிட்ட மண்ணா ஞான போஜனம்னு, குடிச்ச தண்ணீர் என்னன்னா ஞான பானம்னுது வேதம். அதுக்கு ஒரு சில ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, அது நம்மளுக்கு வேண்டாம், அப்புறமா போவோம். அது குறித்து நம்ம தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். இந்த ஞான பானமும் ஞான போஜனையும் குறித்து பல அர்த்தங்கள் இருக்கு, ஆவிக்குரிய அர்த்தங்கள். அதில் நம்ம இப்போ நம்மளுக்கு தேவையானது ஒன்று, அதை எடுத்துக்கிறோம். கவனிங்க, ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அப்போ உன்னோடு கூட ஒரு கண்மலை வருது. அது என்ன கண்மலை? ஞான கண்மலை. நீ ஞானம் இல்லாம நிற்கும் பொழுது உனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும்படி அந்த கண்மலை கூடவே வருது. ஒரு சில நேரத்தில் நம்ம புத்தி இல்லாம செஞ்சிருவோம், புத்தி இல்லாம நடந்துருவோம், புத்தி இல்லாம பேசிடுவோம், புத்தி இல்லாம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு சிக்கிடுவோம். அதெல்லாம் நடக்க கூடாதுன்னா அந்த ஞான கண்மலை உன்னோடு கூட வருகிறது. ஏற்ற நேரத்தில் நீ என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும், எல்லாமே சரியாய் உன்னை நடத்தும்படி ஞான கண்மலை உன்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அடுத்து வாசிக்கிறோம், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போ இஸ்ரவேல் புத்திரர்கள் வழியெல்லாம் வந்து கூடவே வந்து தண்ணீரை கொடுத்ததே அது ஞான பானமாய் மாறி அவர்கள் பருகினார்கள். ஆனால் எல்லாத்துக்கும் மிக முக்கியமா என்னன்னா அந்த ஜனங்களோடு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்து அவர்களோடு வந்ததை அறியாமல் இருந்தார்கள், புரியாமல் இருந்தார்கள், தெரியாமல் இருந்தார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இருக்கக்கூடாது. உன் கூடவே ஒரு தெய்வம் வருகிறது. உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்து இருக்கிறார் என்பதற்கு அடையாளப்படுத்தும்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல என் அண்டை ஒரு இடம் இருக்கு என்று பிதாவாகிய தேவன் மோசேக்கு சொன்னார் பாருங்க. அந்த இடம் எதுனா கண்மலை வெடிப்பு. அதை தான் வாசிக்கிறோம் யாத்திராகம புஸ்தகத்துல 33, 21, 22. இன்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. அவர் அண்டையில ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு எத்தனை பேர் வர முடியும்? எத்தனை பேர் வர முடியும்? எல்லாரும் வர முடியும். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாருமே வர முடியும். தேவனிடத்துல ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல யார் வர முடியும் என்றால் நீயும் நானும் வர முடியும். என்னண்டே ஒரு இடம் இருக்கிறது. நீ அங்கே கண்மலையில் நில்லு. கண்மலையில நில்லு. அந்த இடத்துல நின்னாதான் நீ என்ன பார்க்க முடியும்பா. அந்த இடத்துல நின்னா என் மகிமையை பார்க்க முடியும். அந்த இடத்துல வந்து நின்னா என் வல்லமையை பார்க்க முடியும். அந்த இடத்துல வந்து நின்னா என்னுடைய சகல பிரஸ்தாபத்தையும் நீ பார்க்க முடியும். என்னுடைய வல்லமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை பார்க்கக்கூடிய இடம் எது? கண்மலை. அந்த கிறிஸ்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாம தேவனுடைய மகிமையை ஒரு நாளும் யாரும் பார்க்க முடியாது. தேவனுடைய மகிமையில சேர முடியாது. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வர முடியாது. இயேசு இல்லாம, கண்மலை ஆகிய கிறிஸ்து இல்லாமல். முதல்ல இருந்து வாசிங்க அந்த வசனத்தை. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. அடுத்த வசனத்துல, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். தேவனுடைய கரம் யாரை மூடுகிறது? கண்மலையிலே நிற்கிறவர்கள் மூடுகிறது.
கண்மலையின் மேல நிக்கிறவங்களை தேவ கரம் மூடும், தேவ மகிமை அங்க இறங்கும். அல்லேலூயா. யாரும் பார்க்க முடியாத ஒரு மகிமையை மோசே கண்டான். யார் மீதும் வைக்கப்படாத ஒரு தேவ கரம் அன்றைக்கு மோசேயின் மேல வைக்கப்பட்டதே. அதற்கு காரணம் என்ன? அந்த கண்மலை, அந்த கிறிஸ்து அவருடைய இடத்துல வரும் பொழுது, கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது, அந்த கல்வாரி வெடிப்பு என்றால் கல்வாரி சிலுவையின் பாடுகளை குறிக்கிறது. அந்த வெடிப்புக்குள்ள வரும் பொழுது தேவ கரம் உன்னை மூடும், தேவ மகிமை உன்னை சூழ்ந்திருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் வேத சத்தியம். என்னண்டே நல்ல அருமையான வசனம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 33:21. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. போதும். அவர் அண்டை என்ன இடம் இருக்கு? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. என்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளேஸ் இருக்கு. a wonderful place, beautiful place, mighty place. இப்படி சொல்லினே போலாமா? சொல்லலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அரைகுறை இங்கிலீஷ், அவ்வளோதான். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படியே சும்மா அதில் நல்ல அருமையாக இருக்கும். தமிழ்லையும் சொல்லலாம். வல்லமை மிகுந்த இடம், மகிமை நிறைந்த இடம், மாட்சிமை நிறைந்த இடம், மகத்துவம் உள்ள இடம், ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், வல்லமை வெளிப்படுகிற இடம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பரிசுத்தமான இடம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம். கவனிங்க, என் அண்டையிலே ஒரு இடம் இருக்கு, தேவன் அண்டையில ஒரு இடம் இருக்கு. தேவ ஜனமே கொஞ்சம் கவனிங்க. நான் முடிக்க போகிறேன். அந்த இடத்தை குறித்து, இப்போ இருக்கிற உன் இடத்தை குறித்து விட்டுடு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் தேவனுடைய இடத்துக்கு வாங்க. என்னண்டையில் தேவன் சொல்றாரு, என்கிட்ட ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அந்த இடம் யாருதுன்னா கிறிஸ்து இயேசுவது. அந்த இடத்துல நீ இலவசமா வரலாம். அங்க வந்தினா நான் உன் மேல கையை வைப்பேன். அங்க வந்தினா என் மகிமையை பார்க்க முடியும். அல்லேலூயா. என் கரத்தினால உன்னை மூடுவான்பா. யாரை தேவ கரம் மூடுகிறது? கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற தேவ பிள்ளைகளை தான் அவர் கரம் மூடுகிறது. அல்லேலூயா. அவரண்ட ஒரு இடம் இருக்கு. நீ எத்தனை இடம் சுத்தினாலும், எங்க சுத்தினாலும் இந்த ஒரு இடத்துக்கு டெய்லி வந்துட்டு போயிடு. டெய்லி வந்து டச் பண்ணிட்டு போயிடு. அல்லேலூயா. காலையில எழுந்தவுடனே இந்த கண்மலையின் வெடிப்பாண்ட வா. அவராண்ட ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தாண்ட வா. தினமும் வா. ஜபத்துல வா, வார்த்தையில வா, துதியில வா, ஆராதனையில வா, உன் பாட்டுல வா. அந்த இடத்துக்கு வரும் பொழுது தேவ கரம் உன்னை மூடும். தேவ மகிமை அங்க வெளிப்படும். யெகோவா தேவனை நம்புங்கள். அவரே நித்திய கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. வெறும் கண்மலை அல்ல, நித்திய கண்மலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கண்மலை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். யாத்திராகமம் 17:6 வாசிங்க. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல். அவரே அங்க போய் ஓடி போய் முன்னாடி போய் நிற்கிறார். தேவன் முன்பாக நிற்கிறார். தேவன் நேசிக்கிற அன்பாசிக்கிற இடம் ஓரேபிலே. அந்த கண்மலையின் மேலே உனக்கு முன்பாக நான் போய் நிற்பேன். அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். டெய்லி கண்மலையின் மேல நிக்கிற அனுபவம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கண்மலையின் வெடிப்பிலே வருகிற அனுபவம் வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். அப்போ தேவன் முன்பாக போகிறார். அவர் போய் நிற்கிற இடம், அவர் பாதம் வைக்கிற இடம் எதுன்னா கண்மலை. அப்போ அவரே கண்மலையின் மேல நிற்கும் பொழுது நீ நானும் எங்கெங்கயோ ஓடுறோமே. நம்ம பாதம் இந்த கண்மலை ஆகிய சபையில நிற்க மாட்டேந்து, ஜபத்துல நிற்க மாட்டேந்து, ஆராதனையில நிற்க மாட்டேந்து, கால் நிற்க மாட்டேந்த. அவர் ஓடி போய் முன்னாடி முதல்ல எங்க நிற்கிறாருன்னா, உனக்கு முன்பாக நான் போய் அந்த கண்மலையின் மேல நிற்பேன். கண்மலையின் மேல் நிற்பேன்.
நீ அந்த கன்மலை அடி, நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர்கள் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஆமென், அல்லேலூயா. அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அடினார் அந்த கன்மலையை அடி. எதுக்கு? இது சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு முன்னடையாளமாக சொல்லப்பட்டது. சரி, அப்போ அவர் கன்மலைக்கு முன்பாகவே போய் அங்க நிற்கிறாரு. மேலே போய் அங்க கன்மலையின் மேலே நிற்கிறார். அங்கே மோசேயை பார்த்து, கன்மலையை உன் கோலால அடிப்பா, அதை அடித்த உடனே தண்ணீர் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடித்த உடனே அதிலிருந்து தண்ணீர் வருது. அது எதுனா, சிலுவையிலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. சிலுவை பாடு உபத்திரவத்திலிருந்து அவர் அடி வாங்கினது நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அடிக்கிறது நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம், சிலுவையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம், பாடு உபத்திரவத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், அவர் பட்ட பாடுகளினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதிலிருந்து அடித்தது நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம், சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டது நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். அந்த கன்மலையாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்டது நிமித்தம் நமக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்தது. இப்போ இன்னொரு இடத்துல என்னாகமம் 20:8 சொல்றாரு, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்போ கன்மலைக்கு உனக்கு முன்பாக நான் போவேன். சத்தியத்தை விளங்கி கொள்ளுங்க. கன்மலைக்கு முன்பாக தேவன் போனாரு, கன்மலையை அடின்னு சொல்லி கொடுத்தாரு. அங்க அடிச்சாங்க, தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆனா அதே தேவன் இப்ப போல, நீ போப்பா, நீயும் ஆரோனும் போங்க, அங்க போய் பேசுங்க, தண்ணீர் வரும். இப்ப தேவன் வரல, தேவன் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அடிக்கப்பட்டாயிற்று. கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டபடியால, அவர் ரத்தம் சிந்தினபடியால, அவர் ஜீவனை கொடுத்தபடியால இப்ப நான் தேவையில்லப்பா, நீ டைரக்டா அவர்கிட்ட போலாம். ஆமென் சொல்லுங்க. டைரக்டா இயேசு கிட்ட வரலாம். நேரடியா போய் இப்ப அடிக்காத, பேசு. சும்மா பேசினாலுமே போதும், தண்ணி வந்துடும். அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அந்த சிலுவையின் உபதேசத்தை நீங்க பேசினாலுமே போதும், ஆசீர்வாதம் வந்துருன்றார். அதான் கன்மலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப தேவன் போல, முன்னாடி தேவன் போய் உனக்கு முன்பாக நான் நிற்பேன். ஏன்னா அடிக்கப்படவில்லை, அதனால அது அடிக்கப்பட வேண்டும், அதுல இருந்து தண்ணீர் புறப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே அவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த தண்ணீரை வரவழைத்தார். இப்ப தேவன் போல சொல்றாரு, சொல்லி அனுப்புறாரு. வாசிங்க, 8 வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். போதும், தன்னிடத்தில் உள்ள தாங்கிட்ட இருக்கிறத கொடுக்கும். என்ன பண்ணணும்? இப்ப நான் தேவையில்லப்பா, நீ நேரடியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கன்மலை அண்ட போ. முதல்ல நான் போனேன், அடிக்க சொன்னேன், அடித்தாயிற்று, தண்ணி வந்துடுச்சு. இப்போ நீ பேச ஆரம்பி, தண்ணி கொடுக்கும். அல்லேலூயா. கன்மலையை பார்த்து, கன்மலையை பார்த்து பேசு. கன்மலையை பாரு, அது அடிக்கப்பட்ட ஆட்டை பாரு. அல்லேலூயா. கன்மலையை பார்த்து பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இவர்கள் பேசாமல் மறுபடியும் அடித்தார்கள். அடிச்ச உடனே அவர் அது தண்ணி தராமல் இல்லை, தண்ணி கொடுத்தது. பேச சொல்ற இடத்துல பேசாம இவர்கள் மறுபடியும் அந்த தேவன் முன்பாக சொன்னது போல கோபத்தின் நிமித்தம் மோசே செஞ்சு கடைசியில் அந்த கானானுக்குள்ள நுழைய முடியாமல் போனான். இந்த நிமித்தம் தான். சரி, இது விட்டுருவோம், அது வேணா. நம்மளுக்கு என்னன்னா, பேசினாலுமே தண்ணி கொடுக்கும். பேசினாலுமே கண்மலையை பார்த்து பேசு. கண்மலை உன்னோடு கூட வருகிற கண்மலையை பார்த்து பேசின அனுபவம் இருக்கா?
அவரோடு கூட நல்ல உறவாடுதலின் ஐக்கியம் இருக்கா? கண்மலையை பார்த்து பேசுறீங்களா? கண்மலை ஆகிய கிறிஸ்துவை பார்த்து பேசுகிறீர்களா? நீ பேச பேச அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும், தன்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கும். அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உன்னிடத்தில் வர வேண்டும் என்றால் உன்னோடு கூட வருகிற கண்மலையை பார்த்து பேசு. இப்ப போங்க 1 கொரிந்தியர் 10:4 போங்க. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். அவர்களோடு கூட சென்ற அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவர் யெகோவா தேவன், நித்திய கண்மலையாய் இருக்கிறார். உங்களோடு கண்மலையான கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில் அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் புறப்பட்டு போனாரோ அந்த கண்மலை கூடவே போய்கொண்டிருந்ததோ அதே போல அல்லேலூயா உங்களோடு கூட ஒரு கண்மலை வந்து கொண்டிருக்கிறார். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று அடையாளப்படுத்தி இங்கே புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு புரியல, தெரியல, விளங்கலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓஹோ, அப்போ வனாந்தர பாதையில் நம்ம இன்னும் பரம கானானுக்கு போய் சேரலை, அந்த மகிமையின் இடத்துக்கு பிரதேசத்துக்கு நம்ம போகலை. அப்போ நம்ம வாழ்க்கை என்னும் பாதையில், இந்த வனாந்தர பாதையில் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்பதை முதல்ல விளங்கி கொள்ளுங்க. உன்னோடு கூட கண்மலையாகிய கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை என்னும் பாதையில் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னெல்லாம் கொடுப்பாருன்னு பார்த்தோம். அல்லேலூயா. தேவனிடத்திலேயே ஒரு இடம், முக்கியமான இடம் இருக்கு. அந்த இடம் எதுன்னா கண்மலை தான், அந்த கிறிஸ்து தான். அங்க வந்து நில்லுன்றார், என் கரத்துல மூடுவேன்றார், என் மகிமையை நீ பார்ப்பாய் என்று சொல்லுகிறார். இப்படி நிறைய நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தில் கூட கண்மலையின் மேல அஸ்திபாரத்தை போட்டு அதன் மேல உன் வீட்டை கட்டு என்று மத்தேயுல வாசிக்கிறோம், லூக்கால வாசிக்கிறோம். அப்போ அந்த அஸ்திபாரம் அதன் மேல போடப்பட்டு இருந்தா, கண்மலையின் மேல நீ அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தா, கண்மலையின் மேல உன் ஜெப அஸ்திபாரம், துதி அஸ்திபாரம், ஆராதனை அஸ்திபாரம், வார்த்தையின் அஸ்திபாரம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னும் அஸ்திபாரம், பரிசுத்தம் என்னும் அஸ்திபாரம், சாட்சி என்னும் அஸ்திபாரம் போட்டா எது வந்து மோதி அடித்தாலும் உன் வீட்டை ஒன்றும் செய்ய முடியாது. அது அப்படியே நிற்கும். கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு அப்படியே நின்றது. பெரும் மழை சொரிந்து காற்று அடித்து புயல் வீசின பொழுதும் அது அசைக்கப்படாமல் நிற்க காரணம் தன் வீட்டை கட்டி இருக்கிறான். கூட வருவது மட்டுமல்லங்க, அந்த கண்மலையே நம்முடைய இடமா மாத்திடணும். அல்லேலூயா. கண்மலையே நம்முடைய வாழ்க்கையா மாத்திடணும். நம்ம ஒரு பாதையில போறோம், கண்மலையில ஒரு பாதை வருது. ஆனாலும் நம்ம அப்படியே முழுவதுமாய் கண்மலையின் மேல நம்ம வீட்டை கட்டிட்டோம், நம்முடைய வாழ்க்கையை கட்டிட்டோம், நம்முடைய குடும்பத்தை கட்டிட்டோம், நம்முடைய எல்லா காரியத்தையும் கண்மலையின் மேல கட்டிட்டோம்னா அசைக்கப்படாது. கூட வருவதற்கும் கண்மலையின் மேலேயே இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளையை நடத்தி கொண்டு போகிறதுக்கும் தூக்கி கொண்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வண்டியில போறதுக்கும் நடந்து போறதுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குல்ல இருக்கு. அதே போலதான் கண்மலையோட கூட போகிறதுக்கும் கண்மலையின் மேலேயே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கூட நடந்து போகிற அனுபவம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு கண்மலையின் மேலேயே இருப்பது, கண்மலைக்குள்ளவே இருப்பது, கண்மலையோடு இருப்பது. இதுதான் புதிய ஏற்பாடு. வார்த்தை வெளியே இருந்தது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் வார்த்தை உள்ள வந்தது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் செய்தார். அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கண்மலையோடு நடந்தாங்க வனாந்தரத்தில். புதிய ஏற்பாட்டில் கண்மலையின் மேலேயே கண்மலைக்குள்ளவே இருக்கிறாங்க. இந்த அனுபவத்துக்குள்ள வரணுங்க. இதுதான் ஆசீர்வாதம். அதான் வாசிங்க, ஏசாயா 26:4 வாசிங்க. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள்,
கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். அல்லேலூயா. நித்தியம் என்பது இங்க மாத்திரம் இல்ல, இம்மையிலும் மறுமையிலும் சேர்க்கப்பட்டது தான் நித்தியம். நீ மரித்த பின்பு அந்த கன்மலையின் மேல தான் இருப்ப. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தான் அங்க மேலையும் இருக்கணும், இந்த பூமியில இருக்கணும். கன்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு அசைக்கப்படாது. அல்லேலூயா. வனாந்தரத்துல நடந்தவங்க அசைக்கப்பட்டாங்க. அதுதான் அந்த அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிங்கல, 1 கொரிந்தியர் 10:5 வாசிங்க. 4 வாசிங்கன்னா தான் அந்த தொடர்ச்சி தெரியும். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன்னா அவர்கள் கண்மலையோடு நடந்தார்கள். அப்பப்போ தூரம் போய்ப்பாங்க, கிட்ட வருவாங்க, தேவைன்னா கண்மலையை யூஸ் பண்ணிப்பாங்க, பேசுனா அடிப்பாங்க, அடினா பேசுவாங்க. இதெல்லாம் நடந்தது. அதனால வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7:24, 25, லூக்கா 6:48. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. மத்தேயு 7:24 வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. காரணம் என்னவென்றால், ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கன்மலையின் மேல கூட நடந்து போறதுக்கும் கன்மலையின் மேலேயே வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கன்மலையோடு கூட போகிறது அனுபவம் வேற, அதே போல கன்மலைக்குள்ளவே இருக்கிற அனுபவம் வேற. கன்மலையின் மேல இருக்கிறதும் கன்மலையோடு நடப்பதும் வித்தியாசம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கன்மலையின் மேல கன்மலைக்குள்ளவே இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் கன்மலையோடு நடந்தார்கள். அதனால வனாந்தரத்தில் விழுந்து போனார்கள். ஆனா நித்திய கன்மலை ஆகிய கிறிஸ்து, அவர் மேல நம்ம அஸ்திபாரம் போடப்பட்டபடியால எது வந்தாலும் நம்ம அழிக்காம, காரணம் அதிலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் அது விழவில்லை. ஏனென்றால் கன்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி. பழைய ஏற்பாட்டில் கன்மலையோடு நடந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் கன்மலைக்குள்ளிருந்து நடந்தார்கள். கூட வருவதற்கும் அதற்குள்ளேயே இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஒரு தகப்பன் கையை பிடிச்சு நடப்பதற்கும் ஒரு தகப்பன் தோள் மேல இருந்து வருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு வாகனத்தில் போவதற்கும் நடந்து போவதற்கும் எப்படி வித்தியாசம் இருக்கிறதோ அதே போல தாங்க இதுவும். அவர்கள் கூட வந்த கன்மலை அசட்டை பண்ணாங்க. கன்மலைக்குள்ள இல்லை. புதிய ஏற்பாட்டில் கன்மலையின் மேலேயே தன் வாழ்க்கையை அஸ்திபாரம் போட்டு கன்மலையையே தன் வாழ்க்கையாய் நினைத்து கன்மலையோடு அவர்கள் இணைந்திருந்தார்கள். தேவ பிள்ளையே, இதுதான் வித்தியாசம். நித்திய கன்மலை யெகோவா. தேவனை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். நித்திய கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட குடும்பமாய் அந்த நித்திய கன்மலையோடு இல்ல, கன்மலைக்குள்ள இருந்து நடக்கிற அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கன்மலையோடு அல்ல, கன்மலைக்குள்ள இருந்து அவரோடு அவருக்குள்ள இருந்து நடக்கிற அனுபவம், அவரோடு இணைந்த ஒரு அனுபவம், அவரோடு உறவாடுகிற அனுபவம், அவருக்குள்ள இருக்கிற அனுபவம். தேவ பிள்ளையே, அப்படி வேண்டும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உன் வாழ்க்கை என்னும் பாதையிலே கர்த்தர் இருக்கிறார். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துவின் மேல உன் அஸ்திபாரத்தை போடு. அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நீரே எங்கள் நித்திய கன்மலையாய்
எங்களோடு இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.